தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. ஜீவன் தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. வழியும் சத்தியமும் ஜீவனுமானவர், வழியும் சத்தியமும் ஜீவனுமானவர். நித்திய ஜீவனை நம்மில் தருபவர், நித்திய ஜீவனை நம்மில் தருபவர். ஜீவன் தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. ஜீவன் தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. நாம் இப்பொழுது ஆண்டுடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். கர்த்தர் நம்மோடு கூட இந்த வார்த்தையின் மூலமாக பேசுவாராக. இப்பொழுது இந்த வேத பகுதியை வாசிக்க கேட்கலாம். ஆபிராமை தெரிந்து கொண்டு அவனை ஊர் என்னும் கல்தேயரின் பட்டணத்திலிருந்து புறப்பட பண்ணி அவனுக்கு ஆபிராம் என்னும் பெயரிட்ட தேவனாகிய கர்த்தர் நீ, ஆபிரகாம் என்னும் பெயரிட்ட கர்த்தர் நீரே, தேவனாகிய கர்த்தர் நீரே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு மனுஷனை தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொண்டு அந்த மனிதனை எப்படியாக ஆசீர்வதித்து அந்த தெரிந்து கொண்ட மனிதனோடு கூட ஆண்டவர் பேசி அவனை எப்படியாக நடத்துகிறார் என்கிற சத்தியத்தை இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஒரு மனுஷனை தேவன் முன்குறித்து தெரிந்தெடுத்து விட்டார் என்றால் அந்த தெரிந்து கொண்ட மனுஷனோடு கூட கர்த்தர் எப்படி இடைபடுகிறார், அவனை எப்படி நடத்துகிறார், அவனை எப்படி ஆசீர்வதிக்கிறார், அவனுடைய வாழ்க்கையில் தேவன் எப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் செய்கிறார் என்பதற்கு இந்த ஆபிரகாம் ஒரு நல்ல பாடமாக தேவன் நமக்கு சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வாசித்த இந்த வேத வசனத்தில் ஆபிரகாமுக்கு தேவன் ஒரு பெயரை மாற்றி அவனை புறப்பட பண்ணி அவனை எப்படியாக நடத்துகிறார் என்கிற காரியங்களை தான் தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஒரு மனுஷனை தேவனாகிய கர்த்தர் ஒரு நோக்கத்துக்காக தெரிந்து கொள்ளுகிறார் என்கிற உண்மையை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். தேவனிடத்திற்கு ஒரு மனுஷன் வரும் பொழுது அவன் தானாக வருவதில்லை, அவனை தேவனாகிய கர்த்தர் தெரிந்தெடுக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. உலகத்தில் பல காரியங்களுக்கு பல மனிதர்கள் பல சூழ்நிலையில் தெரிந்து கொள்ளப்படுவார்கள். அப்படி பல பல காரியங்களுக்கு மனிதர்கள் தெரிந்து கொள்ளும்போது அவர்களுக்கு சில தகுதிகள் இருந்தால் மாத்திரமே அவர்களை தெரிந்தெடுத்து அந்த காரியத்தில் மனிதர்கள் பயன்படுத்துகிறார்கள். ஒரு வேலைக்கு ஒரு மனுஷனை தெரிந்தெடுக்கும் பொழுது அவனுக்கு சில வேலைக்கு ஏற்ற படிப்புக்கான தகுதி, சரீர தோற்றம், இன்னும் பேச்சு திறமைகள், இப்படி பல தரத்திலே அவர்களுடைய திறமைகளை எல்லாம் சோதித்து பார்த்து அதற்கு அந்த மனிதன் தகுதியானவனாக இருந்தால் மாத்திரமே அவனை தேர்ந்தெடுத்து அந்த பணியை செய்யும்படியாக மனிதர்கள் எத்தனிக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் இங்கே ஆபிரகாம் என்கிற ஒரு மனுஷனை தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொண்டதை நம்ம பார்க்கிறோம். முதலாவது வார்த்தை சொல்லுகிறது ஆபிரகாமை தேவன் தெரிந்து கொண்டார் என்று பார்க்கிறோம். அருமையானவர்களே, தேவனுடைய தெரிந்தெடுப்பு முற்றிலுமாக வித்தியாசமாக இருக்கிறது. ஆபிரகாமை தேவன் தெரிந்து கொள்ளும்போது அவனுக்கு சந்ததிகள் எதுவுமே கிடையாது, பிள்ளை இல்லை, அவன் சரீரம் ஒரு குழந்தையை பெற்றெடுப்பதற்கு ஏற்ற தகுதியான நிலையில் இல்லை, அவனுடைய மனைவியாகிய சாராளுடைய கர்ப்பமும் அடைக்கப்பட்டிருந்தது. இவர்களை வைத்து என்ன செய்ய முடியும்? இந்த மனிதர்களை ஒரு பிள்ளை பாக்கியம் இல்லை, குழந்தை பாக்கியம் இல்லை, இவங்களை கொண்டு ஒரு பெரிய நீண்டகால திட்டத்தை ஒரு நாளும் உருவாக்கவே முடியாது. இந்த ஆபிரகாம் மரித்த பிறகு, சாராள் மரித்த பிறகு அவனுக்கு சந்ததி இல்லாததுனால அதோடு கூட அவனுடைய காரியம் முடிந்து போகுமே.
இவனை கொண்டு என்ன செய்யலாம் என்று ஆண்டவர் எண்ணாமல், ஒன்றுக்கும் அல்லது உலக பிரகாரமாக பார்த்தால் ஒரு புத்திர சம்பத்து இல்லாத ஒரு மனுஷன் அற்பமாய் எண்ணப்படுகிற ஒரு நிலையில் இருந்த போதிலும் கூட அவனை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் எப்படிப்பட்டது என்பதை நீங்கள் வாசித்து பார்க்கணும்னா, ஸ்தோத்திரம், 1 கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்தில் 1ஆம் அதிகாரம் 26 30 வரையுள்ள வேதவசனங்களை வாசிக்கும்போது ஒரு மனுஷனை ஆண்டவர் தெரிந்தெடுக்கும் பொழுது எந்த நிலையிலிருந்து அவனை தெரிந்து கொள்கிறார் என்பதை இப்பொழுது வாசிக்க கேட்கலாம். எப்படியெனில் சகோதரரே, எப்படியெனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, இல்லை. வல்லவர்கள் அநேகர் இல்லை, இல்லை. பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை கவனிச்சு பாருங்கள். ஞானிகளை எப்படி தெரிந்து கொள்றார் பாருங்க. ஞானிகளை வெட்கப்படுத்த பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும். இதுதான் தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலில் இருக்கிற ஒரு சிறப்பு. இங்கே என்னென்ன விதத்திலெல்லாம் தெரிந்து கொண்டாராம்? பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார், பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார், இழிவானவைகளை தெரிந்து கொண்டார், அற்பமாய் எண்ணப்பட்டவைகளை தெரிந்து கொண்டார், இல்லாதவைகளை தெரிந்து கொண்டார். பாருங்க, எதுக்குமே உதவாத ஒரு நிலையில் இருக்கிற மனுஷனையும் தேவன் தெரிந்து கொண்டு அந்த மனிதனை தேவன் ஆசீர்வதிக்கிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை பார்த்து இன்றைக்கு ஆண்டவருடைய நாமத்தில் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் இந்த உலகத்திலே பைத்தியமாய் தோன்றப்பட்டாலும், நீங்கள் இந்த உலகத்திலே பலவீனமாய் தோன்றப்பட்டாலும், இந்த உலகத்திலே நீங்கள் இழிவானவர்களாக தோன்றப்பட்டாலும், இந்த உலகத்தில் நீங்கள் அற்பமாக எண்ணப்பட்டாலும், இல்லாதவர்களா ஒன்றுமே உங்கள்கிட்ட இல்லை என்று சொல்லுகிற விதத்தில் நீங்கள் ஒன்றும் இல்லாதவர்களாக இருந்தாலும் ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆபிரகாமை ஒன்றுமில்லாத நிலையிலிருந்து தெரிந்து கொண்ட தெய்வம் உங்களையும் தெரிந்து கொண்டு உங்களை பயன்படுத்தி உங்களை ஆசீர்வதித்து உங்கள் வாழ்க்கை அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற வேண்டும் என்று கர்த்தராகிய தேவன் விரும்புகிறார். எனவே நீங்கள் எனக்கு யாரும் இல்லை, நான் ஒரு பைத்தியமாக இருக்கிறேன், நான் ஒரு இழிவான மனுஷனாக இருக்கிறேன், நான் ஒரு ஒன்றுமில்லாத மனுஷனாக இருக்கிறேன் கவலைப்பட வேண்டியதில்லை. தேவனாகிய கர்த்தரை நீங்கள் விசுவாசித்து அவர் உங்களுக்கு காண்பிக்கிற வழியில் நடக்க உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பீர்கள் என்று சொன்னால், ஆபிரகாமை தெரிந்து கொண்ட தெய்வம் உங்களையும் தெரிந்து கொண்டு உங்களையும் அவர் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்த விரும்புகிறார். யோவான் சுவிசேஷத்தில் 15ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நம்ம வாசித்து பார்த்தால் வேதம் அங்கே சொல்லுகிறது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவர்களே, வேதம் என்ன சொல்லுகிறது? ஆண்டவர் நம்மை தெரிந்து கொள்ளுகிறார். உங்களை மனுஷர் புறக்கணிச்சிருக்கலாம், ஆனால் கர்த்தருக்கு நீங்கள் வேண்டும். உலகம் உங்களை உதவாதவர்கள் என்று சொல்லலாம், ஆனால் கர்த்தருக்கு நீங்கள் வேண்டும். இந்த உலகத்தில் யாருமே உங்களை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம், ஆனால் தேவன் உங்களை ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதிக்க அவர் விரும்புகிறார். எனவே இந்த நாளில் நீங்கள் தேவனுக்கு வேண்டும். உலகத்துக்கு வேண்டாம், மனுஷனுக்கு வேண்டாம், அவங்களுக்கு வேண்டாம், இவங்களுக்கு வேண்டாம், யாருக்குமே நீங்கள் வேண்டாமானாலும் நீங்கள் கலங்க வேண்டாம். நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், உங்களை தேவனுக்கு வேண்டும். எதற்காக? உங்களிடத்திலிருந்து ஏதோ ஒன்றை பார்த்தில்லை, உங்கள்கிட்ட ஒன்றுமில்லாமல் இருந்த போதிலும் கூட அவர் உங்களை நேசித்து, அவர் உங்கள் மேல் அன்பு வைத்து, ஆபிரகாமை தெரிந்து கொண்ட தேவன் உங்கள் வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டா. ரோமர்கள் நிறுவத்தில் 8ஆம் அதிகாரம் 30வது வசனத்தில் நீங்கள் படிக்கும்போது அந்த தேவனுடைய அழைப்பு குறித்த காரியங்களை நம்ம இப்பொழுது வாசிக்க கேட்கலாம். எவர்களை முன்குறித்தாரோ, பாருங்கள், ஆண்டவருடைய அழைப்பு எப்படி இருக்கிறது? எவர்களை அவர் முன்குறித்தாரோ அவர்களை அழைத்து
அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களும் ஆக்கி இருக்கிறார். எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தி. ஆண்டவருடைய அழைப்பு எப்படி தெரியுமா? உங்களை கர்த்தர் அழைக்கும் போது, ஆபிரகாமை தேவன் அழைத்த போது அவனை முன்குறித்தபடியே அழைத்தார். அந்த ஆபிரகாமை அழைத்து அவனை நீதிமானாக மாற்றினார். அந்த நீதிமானாக மாற்றின ஆபிரகாமை தேவன் மகிமையும் படுத்தினார். தேவனுடைய அழைப்பினுடைய மேன்மையை பார்த்தீங்களா? இன்றைக்கி உதவாதவர்களாய் அற்பமாய் யாருக்கும் வேண்டாம் என்று சொல்லி ஓரங்கட்டப்பட்ட நிலையில், தள்ளப்பட்ட நிலையில், தகுதியற்ற நிலையில் உங்களை தேவன் தெரிந்தெடுத்து எப்படிப்பட்ட ஒரு மேன்மையை தர விரும்புகிறாராம். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அவர் அழைக்கிறார். யாரை அவர் அழைத்திருக்கிறாரோ அவர்களை நீதிமானாக மாற்றுகிறார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் அதை பார்க்க முடியும். அழைத்த தேவன் நம்மளை நீதிமானாக மாற்றுவார். நம்ம பாவியாக இருக்கலாம், நிறைய பாவங்கள் நமக்குள்ள உண்டு, அசுத்தங்கள் நமக்குள்ள உண்டு, தீமைகள் நமக்குள்ள உண்டு. ஆனால் யாரை கர்த்தர் அழைக்கிறாரோ அந்த மனுஷனை அழைச்சி அப்படியே வச்சு பயன்படுத்த மாட்டார். அந்த அழைத்த மனுஷனை அவர் நீதிமானாக மாற்றுகிறார். இயேசு தம்முடைய இரத்தத்தினால் நம்மளை கழுகி, நம்மளை பரிசுத்தமாக்கி, நம்மளை நீதிமானாக்கி, அதுக்கு அடுத்து என்ன செய்கிறாரோம் பாருங்கள், அந்த மனுஷனை மகிமையும் படுத்துகிறார். உங்களை கர்த்தராகிய தேவன் அழைத்தார் என்றால், அந்த அழைப்புக்கு நீங்கள் கீழ்ப்படிஞ்சு வருவீர்கள் என்றால், இன்றைக்கு இந்த வார்த்தையை கொண்டு கூட கர்த்தர் உங்களுக்கு அழைப்பு கொடுக்குறாரு. நீங்கள் பாவத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம், அசுத்தத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம், உதவாதவர்கள் என்று தள்ளப்பட்ட நிலையில் ஏக்கத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கலாம், நேசிக்க யாரும் இல்லை என்று சொல்லி வருத்தப்பட்டு கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் இன்றைக்கு ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்பட்டு அவர் சொல்லுகிறபடி நடக்கிறது உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து பாருங்க. அவர் உங்களை நீதிமான்களாக மாற்றுவார். அவர் உங்களை நீதிமான்களாக மாற்றுகிறதும் அல்ல, உங்களை மகிமைப்படுத்தவும் செய்வார். மகிமைப்படுத்தவும் செய்வார். நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாறுவீங்க. உங்கள் குடும்பம் அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாறும். உங்கள் வாழ்க்கை நிறைய பேர் உங்கள் மூலமாக பயனடைவாங்க. உங்களை கொண்டு ஆண்டவர் அநேகரை மேன்மையான ஒரு நிலைக்கு கொண்டு போகிறதுக்கு உங்களை கருவிகளாக பயன்படுத்துவார். இன்றைக்கி உங்கள் இருதயத்தில் இப்படிப்பட்ட பலவிதமான கேள்விகளோடு கூட மனம் சோர்வடைஞ்சு போயிருக்கீங்களா? கலங்க வேண்டியதில்லை. ஆண்டவராகிய தேவன் உங்களை அழைச்சிருக்கிறார்னா அவர் உங்களை மேன்மைப்படுத்துவார். இன்றைக்கி நீங்கள் ஸ்தோத்திரம் 2 பேதுருக்களின் நிறுவ 1ஆம் அதிகாரத்தில் 10வது வசனத்தில் வாசிக்கும்போது அங்கு வேதம் சொல்லுகிற காரியத்தை வாசிக்க கேட்கலாம். ஆகையால் சகோதரரே உங்களுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாய். அப்போ ஆண்டவர் நமக்கு ஒரு வார்த்தை எச்சரிப்பாகவும் ஜாக்கிரதையுமா சொல்றாரு. உங்களுடைய அழைப்பையும் உங்கள் தெரிந்து கொள்ளுதலையும் நீங்கள் உறுதிப்படுத்துவதற்கு ஜாக்கிரதையாக இருங்கள். உங்களை அழைச்சிருக்கிறார் அல்லவா? உங்களை அழைச்சிருக்கிறார் அல்லவா? உங்களை அழைத்த தேவனுடைய அந்த அழைப்பையும் அவருடைய தெரிந்து கொள்ளுதலையும் நீங்கள் இன்றைக்கி உறுதிப்படுத்துங்க, கன்ஃபார்ம் பண்ணுங்க. என்னை கர்த்தர் அழைச்சிருக்கிறார். எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் அந்த அழைப்பை குறித்து எனக்கு ஒரு உறுதி உண்டு. நான் இன்றைக்கி உங்களுக்கு பிரசங்கித்து கொண்டிருக்கிறேன், கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு போதித்து கொண்டிருக்கிறேன். நான் ஒரு ஊழியக்காரனாக தேவனுடைய வேலை செய்யும்படியாக இன்றைக்கி தேவனால் பயன்படுத்தப்படுகிறேன் என்றால் எனக்கு நன்றாக தெரியும் என்னை தேவன் அழைத்திருக்கிறார். அந்த அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலை நான் கன்ஃபார்ம் பண்ணதுனால, உறுதிப்படுத்தினதுனால அவரை நான் பின்பற்றி வருகிறேன். நீங்கள் உங்கள் அழைப்பை குறித்து என்ன யோசிக்கிறீங்க? நீங்கள் நினைக்கிறீங்களா நான் என்ன ஆண்டவர் தெரிந்து கொள்ளலை, என்னை தள்ளிட்டாரு, என்னை கைவிட்டுட்டாரு? உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்போது, போராட்டம் வரும்போது, வியாதி வரும்போது, பலவிதமான குறைபாடுகள் வரும்போது, சில நேரம் நீங்கள் தடுமாறும் போது உங்களுக்குள்ள கேள்வி எழும்புகிறது, ஐயோ என்ன தெய்வம் அழைச்சிருக்கிறாரா? ஆண்டவர் என்னை அழைச்சிருந்தா ஏன் இது என் வாழ்க்கையில் நடக்கணும்? கர்த்தர் என்னை தேர்ந்தெடுத்திருந்தார்னா ஏன் நான் இந்த பாடுகளுக்குள்ளே போகணும்? ஏன் இப்படிப்பட்ட வேதனையெல்லாம் அனுபவிக்கணும்னு சொல்லி உங்கள் இருதயத்தில் அநேக நேரம் நீங்கள் கேள்வியோடு சோர்ந்து போகிறீங்களா? சோர்ந்து போக வேண்டாம். அழைப்பையும் தேர்ந்தெடுத்தலையும் நீங்கள் உறுதிப்படுத்த வேண்டும். 2வது நம்ம நெகேமியாவின் புஸ்தகத்தில் வாசிக்கும்போது 9ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம்.
அவன் இருதயத்தை உமக்கு முன்பாக உண்மையுள்ளதாக கண்டு. பாருங்கள், ஆண்டவர் இந்த ஆபிரகாமை அழைத்தார், அவனை தெரிந்து கொண்டார். அவன் தெரிந்து கொண்ட போது அவன் தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சு புறப்பட்டு வந்ததுனால அவன் ஆண்டவர் பார்க்குறாரு. என்ன சொல்றார் பாருங்க, அவன் இருதயத்தை உமக்கு முன்பாக உண்மையுள்ளதாக கண்டாராம். என்னை கவனிக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனால் ஒரு மனுஷன் அழைக்கப்பட்டு அந்த அழைப்புக்கு கீழ்ப்படிஞ்சு புறப்பட்டு வரும்போது அந்த மனுஷனுக்குள்ள அடுத்து கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறார்? அவனை அழைச்சவனை நீதிமானாக்கி அவனை மகிமைப்படுத்துவதற்கு கர்த்தர் அவங்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறார்னா உண்மையை எதிர்பார்க்கிறாரு. தேவனுக்குள்ளே வந்த பிறகு தேவன் பார்ப்பது நம்முடைய இருதயத்தை. தேவனுக்குள்ளே வருவதற்கு முன்பதாக நம்முடைய இருதயம் கேடும் உண்மையற்றதும் பாவமும் அசுத்தமும் அருவருப்புமான இருதயமாக இருந்திருக்கலாம். ஆனால் ஒரு மனுஷனை தேவன் நீதிமானாக மாற்றின பிறகு அந்த மனிதனுக்குள்ளே கர்த்தருடைய எதிர்பார்ப்பு என்ன? அவன் இருதயத்தை தேவனுக்கு முன்பாக உண்மையுள்ளதாக தேவன் கண்டாராம். அழைக்கப்பட்டிருக்கிற நீங்கள், அழைக்கப்பட்டிருக்கிற நாம தேவனுக்கு முன்பாக உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். பைபிள் என்ன சொல்லுகிறது? உண்மையுள்ள மனுஷன் பரிபூரணமான ஆசீர்வாதங்களை பெறுவானாம். இருதயத்தில் உண்மையுள்ளவன். வெளியில் 4 பேருக்கு முன்பாக நல்லவர்கள் போல நடிக்கிறவர்கள் உண்டு. வெளியில் 4 பேருக்கு முன்ன நல்லவர்கள் போல காண்பிக்கிறவர்கள் உண்டு. ஆனால் அநேகருடைய உள்ளான இருதயம் பாவத்திலும் கேடுகளிலும் அசுத்தத்திலும் நிரம்பி இருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவராகிய கர்த்தர் விரும்புகிற ஒரு காரியம் நம்முடைய இருதயத்தில் உண்மையுள்ளவர்களாக இருப்பதை தேவன் விரும்புகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தாவீதை குறித்து ஆண்டவர் சொல்லும்போது அவனை எப்படி ஆண்டவர் கண்டு தெரிந்தெடுத்து அவனை ஆசீர்வதிக்கிறாராம் பாருங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை இப்பொழுது வாசிக்க கேட்கலாம். பின்பு அவர் அவனை தள்ளி, பின்பு அந்த சவுலை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். ஒரு சவுல் என்கிற ராஜாவை தள்ளி இப்பொழுது கர்த்தராகிய தேவன் என்ன செய்கிறார்? இருதயத்துக்கு ஏற்றவனாக. தாவீது கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்றவனாக இருந்தபோது அவனை கண்டார். என்னை கவனிக்கிற அருமையானவர்களே, சவுல் என்கிற மனுஷன் தேவனுடைய இருதயத்திற்கு உண்மையுள்ளவனாக இருக்கலை. ஆபிரகாமை போல இருதயத்தில் தேவனுடைய ஸ்தோத்திரம், அவன் இருதயத்தை தேவனுக்கு முன்பாக உண்மையாக பார்க்க முடியவில்லை. ஆபிரகாம் தேவனுடைய பார்வையில் அவனுடைய இருதயத்தில் உண்மையுள்ளவனாக இருந்தான். ஆனால் சவுலினிடத்தில் அந்த உண்மையை காண முடியலை. ஆனால் இப்போ ஆண்டவர் தாவீதை பார்க்குறாரு. தாவீதனுடைய இருதயம் தேவனுக்கு முன்பாக உண்மையுள்ள ஒரு இருதயமாக இருந்தது. இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டு கர்த்தர் அவனை ஆசீர்வதிச்சாராம். நம்முடைய இருதயத்தை ஆண்டவர் பார்க்கிறார். வெளியில் யாரும் நம்மளை பார்த்து சொல்லுகிற காரியம் நம்ம உண்மையான வாழ்க்கை கிடையாது. வெளியில் நம்ம யாருக்கு முன்னால் வேணாலும் நல்லவர்கள் போல காண்பிக்க முடியும். நம்முடைய உள்ளான இருதயத்தில் கேடான சிந்தனையோடு இருந்து கொண்டு ஒரு மனுஷன் வெளியில் நல்லவங்க போல காட்டலாம். ஆனால் அது எதுவும் உண்மை இல்லை. நம்முடைய உள்ளத்தில் அந்தரங்கத்தின் உண்மையை ஆண்டவர் விரும்புகிறார் என்று சங்கீதத்தில் படிக்கிறோம். நம்முடைய இருதயத்தின் ஆழத்துக்குள்ளே நம்ம எல்லாத்துலேயும் உண்மையாக இருக்கும்போது தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொண்ட ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்கிறார். எபிரேயர் கழுத நிருபத்திலே 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா 2வது வசனமும் 5வது வசனமும் நமக்கு தெளிவாக ஒரு காரியத்தை சொல்லுகிறது. அங்கே மோசே தேவனுடைய வீட்டில் எங்கிலும் உண்மையுள்ளவனாக இருந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வாசிக்க கேட்கலாம். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாக இருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். இங்கே பாருங்கள், மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தது போல
இயேசு கிறிஸ்துவும் எப்படி இருந்தாராம்? இந்த பூமியில் உண்மையுள்ளவராக இருந்தார். மோசையும் இயேசுவையும் ஆண்டவர் இணைத்து இந்த வசனத்தில் நமக்கு எழுதியிருக்கிறார். தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாக இருந்தார். தேவனுடைய காரியத்தில், தேவனோடு கூட உள்ள தொடர்பில், தேவனுக்கு செய்ய வேண்டிய காரியங்களில், தேவனுக்கும் மனுஷனுக்கும் இடையிலுள்ள அந்த உறவில் உண்மையாக இருந்தால் அந்த மனுஷன் எல்லார்ட்டையும் உண்மையாக இருக்க முடியும். நம்ம இன்றைக்கி என்ன செய்கிறோம்னா, மனுஷர்களுக்கு முன்னால் மட்டும் உண்மையாக இருக்கணும்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையின் பல பகுதிகளில் கடவுள் விரும்பாத, கடவுள் வெறுக்கிற, கடவுள் வேதனைப்படக்கூடிய பலவிதமான ரகசியமான பாவங்களிலையும் பலவிதமான தீமையான வழிகளிலையும் நம்ம இருக்கிறதுனால கர்த்தர் நம்முடைய இருதயத்தை பார்க்கும்போது அந்த இருதயத்தில் உண்மை என்பது இல்லை. உண்மை என்பது இல்லை. 5வது வசனம் சொல்லுகிறது, சொல்லப்பட போகிற காரியங்களுக்கு சாட்சியாக மோசே பணிவிடைக்காரனாய் அவருடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாக இருந்தான். மோசையை தேவன் ஏற்படுத்தினார். அந்த மோசே என்ன செய்தாராம்? அவர் ஏற்படுத்தின அந்த வீட்டில், தேவனுடைய வீட்டில், தேவனுடைய ஊழியத்தில், தேவனுடைய ஜனங்களை நடத்துகிறதுல, அந்த வனாந்தர பயணத்தில் 40 வருஷ பயணத்தில் எங்கிலும் தேவனுடைய காரியத்திலே அவன் உண்மையுள்ள ஒரு மனுஷனாக காணப்பட்டான். உங்களால் உண்மையாக இருக்க முடிகிறதா? வெளியில் மாத்திரம் நேர்மையாக இருந்து கொண்டு உள்ளத்தில் உண்மையாக இருக்க முடியாமல் இன்றைக்கி தவிக்கிறீங்களா? இயேசு அன்றைக்கு வந்து பாருங்கள். உங்கள் இருதயத்தை ஆண்டவருக்கு கொடுங்க. சவுலை தள்ளி தாவீதை இருதயத்துக்கு ஏற்றவனாக தேவன் கண்டு சாட்சி கொடுத்தது போல நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட ஒரு சாட்சி இந்த நாட்களில் உண்டாகட்டும். 3வது நம்ம நெகேமியாவின் புஸ்தகத்தில் 9ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நம்ம படிக்கும்போது அங்கே ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிற வார்த்தையை வாசிக்க கேட்போம். எகிப்திலே எங்கள் பிதாக்கள் அனுபவித்த சிறுமையை நீர் கண்டு சிவந்த சமுத்திரத்தில் அவர்கள் கூப்பிடுதலை கேட்டீர். எகிப்திலே எங்கள் பிதாக்கள் அனுபவித்த சிறுமையை கண்டார். நம்முடைய தேவனை பாருங்க. அவர் ஒரு மனுஷனுடைய, அழைத்த ஒரு மனுஷனுடைய, தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஜனத்தினுடைய சிறுமையை அவர் கண்டார். நமக்கு தெரியும், யாத்ரா புஸ்தகத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா முதல் 2-3 அதிகாரங்களிலெல்லாம் படித்து பாருங்கள். அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் எவ்வளவு பாடு அனுபவிக்கிறாங்க. யாத்ரா புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். 430 ஆண்டுகளாக இந்த ஜனங்கள் அனுபவித்த வேதனையை பார்க்குறதுக்கு யாரும் இல்லைன்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு புலப்பமும் ஒரு கலக்கமும் ஒரு கண்ணீரும் ஒரு கேள்வியும் அவங்களுக்குள்ள இருந்தது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், எப்பா நான் உங்களை பார்க்குறேன், நீங்கள் படுகிற பாடுகளை நான் பார்க்கிறேன், ஆளோட்டிகளின் நிமித்தம் இடுகிற கூக்குரலை கேட்கிறேன், நான் அவர்களுடைய பாடுகளை வேதனைகளையும் அறிந்திருக்கேன். நம்முடைய வாழ்க்கையில் கூட இப்படி தான் ஒரு கேள்வி. எத்தனை வருஷமாக நான் பாடம் அனுபவித்துக்கிட்டு இருக்கிறேன், துன்பம் அனுபவித்து கொண்டிருக்கிறேன், ஆண்டவர் என்னை பார்க்கலையே, எனக்கு பதில் வராதோ, இதோட நான் அழிஞ்சு போயிடுவேனோன்னு சொல்லி நீங்கள் கலங்கலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறதே, அவர் நம்மளை பார்க்கிறார். உங்கள் உபத்திரவத்தை பார்க்கிறார். நீங்கள் இன்றைக்கி அனுபவிக்கிற துன்பத்தை பார்க்கிறாரு. தேவன் உங்களை ஆபிரகாமை போல தெரிந்தெடுத்து அந்த தெரிந்து கொள்ளுதலுக்கு நீங்கள் கீழ்ப்படிஞ்சு வந்திருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களுடைய எல்லா வேதனைகளை அவர் பார்க்கிறார், உபத்திரவங்களை பார்க்கிறார், நீங்கள் இடுகிற கூக்குரலை கேட்கிறார். எத்தனையோ ராத்திரிகள் நீங்கள் அழுதீங்க, புலம்பினீங்க, வேதனைப்பட்டீங்க, கடவுளின் சத்தத்தை கேட்கலையா அப்படி சொல்லி உங்களுக்குள்ள கேள்வி இருக்கிறதுனா இன்றைக்கி கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, என் மகனே, என் மகளே, உங்களுடைய சிறுமையை நான் கண்டேன், உங்கள் கூப்பிடுதலை நான் கேட்டிருக்கிறேன், ஏற்ற நேரம் வரும்போது உங்கள் கூப்பிடுதலுக்கு பதில் வரும். 430 ஆண்டுகள் துன்பம் அனுபவித்த ஜனங்களுடைய கூக்குரலை கேட்டு தேவன் இறங்கி வந்து அந்த எகிப்தில் 10 விதமான அடையாளங்களை செய்து அவர் தேவன் என்பதை நிரூபித்து அந்த எகிப்தியர்கள்
மனிதர்களை ஆண்டவர் அழித்து அவர்களை கடலிலே சமுத்திரத்தின் ஆழத்தில் தள்ளி போட்டுட்டு இந்த ஜனங்களை அழகாக அற்புதமாக ஆச்சரியமாக தேவன் விடுதலையாக்கி கொண்டு வந்தாரே, அப்படி செய்த தெய்வம் உங்கள் வாழ்க்கையிலையும் நீங்கள் இன்றைக்கி அனுபவிக்கிற பாடுகள், சிறுமை, உபத்திரவம் எல்லாத்தையும் பார்த்து உங்கள் கூப்பிடுதலுடைய சத்தத்தை அவர் கேட்டு உங்களை ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். ஆனால் நீங்கள் சோர்ந்து போயிடக்கூடாது. என்னை கேட்கலை, என்னை பார்க்கலை, எனக்கு என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியலை, என் வாழ்க்கை அழிஞ்சு போயிருமோன்னு சொல்லி நீங்கள் அங்கலாய்த்திருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை நிச்சயமாக உங்கள் கூப்பிடுதலுக்கு கேட்டு அவர் பதில் தருவார். அதில் 8வது வசனம் 9ஆம் அதிகாரத்தில் நெகேமியாவில் 8வது வசனத்துடைய கடைசி வார்த்தை இப்படி சொல்லுகிறது, உம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்றினீர், நீர் நீதி உள்ளவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். என்னை கவனிக்கிற அருமையானவர்களே, ஆண்டவர் நம்முடைய கூக்குரலை கேட்டு அவருடைய வார்த்தையை நிறைவேற்றுவார். உங்களுக்கு ஆண்டவர் வார்த்தை கொடுத்துருக்கலாம், ஜெபம் பண்ணும்போது வார்த்தை கொடுத்துருக்கலாம், பைபிள் படிக்கும்போது வார்த்தை கொடுத்துருக்கலாம், சபைக்கு போகும்போது தேவன் உங்ககிட்ட பேசியிருக்கலாம். தீர்க்க தரிசனமான வார்த்தைகள், வெளிப்பாடான வார்த்தைகள், தேவன் எத்தனையோ முறை உங்ககிட்ட பேசி உங்களுக்கு ஆறுதல் சொல்லி தைரியப்படுத்தி, நான் உனக்கு இதை செய்வேன், நான் உன்னை கைவிட மாட்டேன், நான் உன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததிகளை ஆசீர்வதிப்பேன், உன்னை நான் பரிசுத்தப்படுத்துவேன், உன் வாழ்க்கையை கட்டுவேன், நிறைய வார்த்தைகளை கொடுத்துருக்கிறாரு. ஆனால் இன்றைக்கி நீங்கள் துன்பம் அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க, சிறுமைப்பட்டு கொண்டிருக்கிறீங்க, உங்களுடைய கூக்குரலுக்கு பதில் இல்லாமல் இருக்கிறது போல தெரியலாம். ஆனால் கர்த்தர் சொன்ன வார்த்தையை உங்களுக்கு நிறைவேற்றுவார். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, சாலமோன் ராஜாவான பிறகு தன்னுடைய தகப்பனுக்கு ஆண்டவர் செய்ததை அவர் சொல்லுகிறார். வாசிக்க கேட்போம். தேவரீர் என் தகப்பனாகிய தாவீது என்னும் தேவனே என் தகப்பனாகிய தாவீது என்னும் உம்முடைய தாசனுக்கு செய்த வாக்குத்தத்தத்தை காத்தருளினீர். அதை உம்முடைய வாக்கினால் சொன்னீர். இந்நாளில் இருக்கிறபடி உம்முடைய கரத்தினால் அதை நிறைவேற்றினீர். ஆண்டவராகிய தேவன் வாக்கினாலே சொன்னதை கரத்தினாலே நிறைவேற்ற போதுமானவராக இருக்கிறார். உங்களுக்கு வாக்கினால சொன்னதை கரத்தினால தேவன் கட்டாயமாக நிறைவேற்றுவார். பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க. கர்த்தர் சொன்னது நிறைவேறும். மனுஷன் சொல்லலை உங்கள்கிட்ட, நீங்கள் ஒரு மனுஷனை நம்பி இல்லை, கர்த்தரை நம்பி இருக்கிறீங்கன்னா அவர் சொன்னதை ஆண்டவர் உங்களுக்கு நிறைவேற்றுவார். அதில் 9வது வசனத்தில் நம்ம படித்தோம், நம்முடைய சிறுமையை கண்டு கூப்பிடுதலை அவர் கேட்டார் என்று. அதில் அடுத்ததாக நீங்கள் படிக்கும்போது 11வது வசனத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த ஜனங்களை கடலின் நடுவில் கால் நனையாமல் அவங்க நடந்தார்கள், அவர்களை தொடர்ந்தவர்களை ஆழங்களிலே போட்டுவிட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஒரு தெரிந்து கொண்ட ஜனத்தை, தெரிந்து கொண்ட மக்களை, ஒரு ஆபிரகாம் என்கிற ஒரு மனுஷனை தெரிந்து கொண்டு அவனுடைய சந்ததிகளை எப்படி அழகாக நடத்திட்டு வரார் பாருங்கள். கடலின் நடுவாக கால் நனையாமல் நடந்தார்கள். யார் நடக்க முடியும்? கடலினுடைய நடுவில் கால் நனையாமல் யார் நடக்க முடியும்? தேவனை தேடுகிற பிள்ளைகளுக்கு கடலில் கூட ஆண்டவர் பாதையை உண்டாக்குவார், வனாந்திரத்தில் வழியை உண்டாக்குவார், சமுத்திரத்தில் வழிகளை உண்டாக்குவார். இதெல்லாம் மனுஷனுடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். இதெல்லாம் நடக்குமா, முடியுமா அப்படிங்கிற கேள்வி மனிதர்களுடைய இருதயத்தில் எழும்பலாம். ஆனால் தேவனாகிய கர்த்தரோ அவருடைய ஜனத்தை அருமையாக கால் நனையாமல் நடக்க பண்ண உங்களுக்கும் ஆச்சரியமான வழிகள் திறக்கும். நீங்கள் நம்ப முடியாத, எதிர்பாராத, யோசித்து பார்த்துருக்கீங்களா? கடலுக்குள்ளோடு என்னைக்காவது தன்னால் ஒரு வழி வருமா? வராது. ஆனால் தேவன் வனாந்திரத்தில் வழியை உண்டாக்கி அவாந்திர வழியில் ஆறுகளை உண்டாக்கக்கூடிய தேவன் தம்முடைய ஜனத்தை கடலின் நடுவாக நடந்து போக பண்ணுகிற தேவன். அவர்களை தொடர்ந்தவங்க, இவங்களை அழிக்கணும்னு பின்பற்றி வந்தவங்களை, அழைக்கப்பட்ட ஒரு மனுஷனை அழிப்பதற்கும் இல்லாமலாக்குறதுக்கும் தொடர்ந்து வரக்கூடிய மனிதர்கள் யாராக இருந்தாலும் அவங்கள தேவன் தடுப்பார், அவங்கள தேவன் சந்திப்பார். அவங்க இவங்களை தொடர்ந்து வர முடியாது. உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் எதுவுமே வாய்க்காது. தேவன் அவருடைய ஜனத்தை அருமையாக நடத்துவார். இன்றைக்கி இந்த வார்த்தையை கேட்கிற உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன்.
உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இன்றைக்கி தேவனுடைய அழைப்புக்கு கீழ்ப்படிஞ்சு வருவீங்களா? உங்கள் சிறுமையை அவர் பார்ப்பார், உங்களுடைய ஜெபத்தை அவர் கேட்பார். உங்களை ஆண்டவர் கடலின் நடுவாக, சமுத்திரத்தின் நடுவாக கால் நனையாமல் அவர் நடக்க பண்ணுவார். நீங்கள் அழைக்கப்பட்ட அந்த அழைப்பை உறுதியாய் பற்றி கொண்டு அவரை பின்பற்றி பாருங்கள். ஒருவேளை நீங்கள் உதவாதவங்க, யாருக்கும் வேண்டான்னு சொல்லி ஒதுக்கப்பட்டிருந்தாலும் கலங்க வேண்டாம். உங்களை ஆண்டவருக்கு வேணும். நீங்கள் ஆண்டவருடைய பார்வையில் விலையேறப்பட்டவங்களாக இருக்கிறீங்க. அற்பமாக எண்ணப்பட்ட நீங்கள் ஆண்டவருக்கு தேவை. ஞானம் இல்லாத நீங்கள் ஆண்டவருக்கு தேவை. படிக்காத நீங்கள் ஆண்டவருக்கு தேவை. ஒரு திறமை இல்லை, ஞானம் இல்லை, உங்களை ஆண்டவருக்கு தேவை. வந்து பாருங்க, அவரை தேடி பாருங்க, அவரை பின்பற்ற தீர்மானம் எடுத்து பாருங்க. உங்கள் வாழ்க்கையை அவர் மேன்மைப்படுத்துவார். ஜெபிக்கலாமா? நல்ல பிதாவே, நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நல்ல வேளையில் ஆண்டவர் எங்களோடு கூட பேசி இடைப்பட்டதற்காக நன்றி. உம்முடைய வார்த்தையை நீர் எங்களுக்கு தந்து எங்களை ஆசீர்வதிக்கிற உம்முடைய நல்ல கிருபைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உம்முடைய பிரசன்னம், உம்முடைய பாதுகாப்பு எங்களோடு கூட இருப்பதாக. தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலை அறிந்த பிள்ளைகள், புரிந்த பிள்ளைகள், இன்றைக்கு உம்மை விசுவாசிக்கிறவர்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவரே நீங்கள் அவர்களை கனப்படுத்தி மேன்மைப்படுத்துவீராக. உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரை இருக்கிற சிறுமையை பாரும், கண்ணோக்கி பாரும், நெருக்கத்தை பாரும், கூப்பிடுதலை கேளும், அவங்களுக்கு வார்த்தையை நிறைவேற்றும். அவங்க வாழ்க்கையில் ஆண்டவரே ஆச்சரியமான வழிகளை திறந்து அவங்களை நடத்துவீராக என்று சொல்லி ஒப்புக் கொடுக்கிறேன். பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசியிருக்கிறார். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரைக்கும் தேவ சமாதானம் உங்களோடு இருப்பதாக. ஆமென்.